வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏல சீட்டில் எத்தனை வகைகள் இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிட் ஃபண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி முகவர் ஏலச்சீட்டு அப்படின்னா என்ன, பொது ஏலச்சீட்டு அப்படின்னா என்ன, கமிஷன் ஏலச்சீட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட இதுக்கு என்னென்ன மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு அப்படின்னா என்னங்கிறது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு நடத்துவது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சில டைப் ஆஃப் சீட்டுக்கு இப்போ சீட்டு தொகை, குழு உறுப்பினர்கள், மாதம் இது மட்டும் இருந்தாவே போதும். ஒரு சில டைப் ஆஃப் சிட் ஃபண்டுக்கு குறைந்தபட்ச ஏலத்தொகை, மூவர் கமிஷன் இது கண்டிப்பாக வேணும். ஸோ இது எந்தெந்த சீட்டுக்கு சீட்டு தொகை, குழு உறுப்பினர்கள், மாதம் வேணும், எந்த சீட்டுக்கு குறைந்தபட்ச ஏலத்தொகை, மூவர் கமிஷன் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டில் நன்மை தீமைகளை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் 2-3 வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இப்போ சிட் ஃபண்டோட டைப் இதுதான் நம்மளோட வீடியோவோட மெயின் சோர்ஸ். ஸோ இப்போ டைப்புன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் கமிஷன் ஒன்று இருக்குது, கமிஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வேர்டிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். வித்தவுட் கமிஷன் அப்படிங்கிறது கமிஷன் இல்லாத சீட்டு. இதே கமிஷன் சீட்டு கமிஷன், அதாவது ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு நடத்துகிற சீட்டு. இப்போ வித்தவுட் கமிஷனை நம்ம பொது ஏல சீட்டுன்னு சிம்பிளாக சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா யாருக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த குழு மெம்பர், அதாவது டீம் மெம்பரில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த கமிஷன் டிவைட் ஆகிடும். அதாவது கமிஷனே எடுக்க மாட்டாங்க. ஸோ எடுக்காமல் ஒரு சீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வித்தவுட் கமிஷன் சொல்லுவோம். கமிஷன் பார்த்தீங்கன்னா கமிஷன் மெயினாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சிருக்கு, ஏஜென்ட்டு தான் மெயினாக இதை லீட் பண்ணுவார். ஸோ அதனால் ஏஜென்ட்டுக்கு ஒரு கமிஷன் இருக்கும். அந்த கமிஷன் 2 டைப்பாக எடுப்பாங்க. ஒன்று முகவர் ஏல சீட்டாக எடுத்துக்குவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு சீட்டாக அதை முழு அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டே எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறது ஏஜென்ட் சிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதே மந்த்லி ஒரு பர்சன்டேஜில் அவங்க எடுக்கிறது, அதாவது பர்சன்டேஜ் இல்லை வட்டியில் எடுக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏலச்சீட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொது ஏல சீட்டு. ஸோ பொது ஏல சீட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா வித்தவுட் கமிஷனில் வரும். இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த கமிஷனும் இருக்காது, அதாவது ஏஜென்ட் இருக்க மாட்டார். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மெம்பர்ஸே இதை நடத்திக்குவாங்க, இதை ஆர்கனைஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குள்ளேயே இது எல்லாம் ஷேர் ஆயிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீட்டு தொகை இருக்கும், மாதாந்திர தொகை இருக்கும், எவ்வளோ செலுத்தணும், எவ்வளோ தள்ளுபடி, எவ்வளோ ஏழை எடுத்து நபருக்குன்னு வரும். இப்போ ஏழை ஒரு 80,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மீதி ஒரு 20,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு 2,000 ரூபா வரும். அந்த 2,000 ரூபாய் அவங்க டோட்டலாக கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் கழிச்சிட்டு 8,000 ரூபா மட்டும் கட்டிக்குவாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கமிஷனும் கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் இப்போ ஏஜென்ட்டோ மொதல் மாத சீட்டோ 2 மாத சீட்டோ அந்த மாதிரி அவர் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ டோட்டலாக இந்த மெம்பருக்கு யூஸ் ஆகிறது பொது ஏல சீட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மாதம் 10 மாதம் சீட்டு தொகை 1 லட்ச ரூபா சீட்டு, மாதம் கட்ட வேண்டியது 10,000 ரூபா. இப்போ செலுத்த வேண்டிய தொகை, அதாவது நான் சொன்ன மாதிரி 80,000 ரூபா ஒருத்தர் ஏழை எடுத்துருக்கிறாருன்னா மீதி இருக்கிற 20,000 ரூபா 10 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணால் தள்ளுபடி 2,000 ரூபா வரும். இப்போ நீங்கள் 10,000 ரூபா கட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த 2,000 ரூபா கையில் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 10,000 ரூபாயில் இந்த தள்ளுபடி தொகை 2,000 ரூபாய் மைனஸ் பண்ணிவிட்டு வெறும் 8,000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ இதுதான் இந்த சீட்டில் மெயின் அட்வான்டேஜ். இப்போ இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடையாது. அதே மாதிரி முகவர் சீட்டு, அதாவது முகவர் சீட்டு, அதாவது 2ஆம் மாதமோ முதல் மாதமோ ஏஜென்ட் முழுசாக எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 92,000 ரூபா கட்டுற மாதிரி வந்திருக்கு. இப்போ முதல் மாதம் எடுக்கிறவருக்கு 80,000 ரூபா வந்திருக்கும். 80,000 ரூபா ஒரு 10 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் அதுக்கு வெறும் ஒரு 12,000 ரூபா மட்டும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். அதே கடைசி மாதம் எடுக்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக 1 லட்ச ரூபா வரும். இப்போ அவருக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா தள்ளுபடி அமௌண்ட் அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இப்போ அவருக்கு 1 லட்ச ரூபா மாதம் கட்டிட்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி ஆகிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொது ஏல சீட்டு. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் முக்கியங்க. அதாவது அந்த டீம் மெம்பரில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஃபார்முலா கரெக்டாக இருக்கிறவங்களா இருந்து அப்படின்னா இந்த சீட்டு பிரச்சனை இல்லாமல் நடக்கும். இந்த மாதிரி சீட்டு மெயினாக எங்கே நடத்துவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, இல்லை ஒரு கோயில் இருக்குது, அது ஃபங்க்ஷனுக்கு காசு சேர்க்கணும், இல்லை ஸ்ட்ரீட்டு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு காசு சேர்க்கணும், பார்க்குக்கு இருக்குது அதுக்கு சீட்டு சேர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி சீட்டு நடத்துவாங்க. இதை வச்சு ஈஸியாக அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த சீட்டு ஒரு பெஸ்ட்டு, அதாவது நமக்கு நல்ல ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள் இருக்குது, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சீட்டு நடத்தினா பெஸ்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி ஏல சீட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் சீட்டில் ஒரு டைப் ஆஃப் வரும். இப்போ கமிஷன் சீட்டில் ஒரு டைப் அப்படின்னாவே வந்து இதில் ஏஜென்ட் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏஜென்ட் இருக்கிறதுனால இதில் நமக்கு வந்து என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து ஒர்க் லோடு கிடையாது, ஒர்க் லோடு வந்து குறையும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சீட்டில் வந்து 10 பேர் ஒரே நாளில் அசம்பிள் ஆகணும், ஒரே டைமில் காசு கொடுக்கணும், அப்போ தான் எல்லாமே இது பண்ண முடியும். ஆனால் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துக்குவார், அவரே கலெக்ட் பண்ணிக்குவார், அவரே அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் வந்து அவர் எடுத்துக்குவார். இப்போ இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏல சீட்டு வந்து இப்போ மொதல் மாதமா 2வது மாதமா ஒரு 1 லட்ச ரூபா வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை வந்து அவர் எடுத்துக்குவார். அவர் எடுத்துக்கிட்டு மீதி மாதம் எல்லாமே நடத்தி அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுவார். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். இந்த சீட்டில் வந்து சேம் அதே 1 லட்ச ரூபா சீட்டு, மாதம் கட்ட வேண்டிய தொகை 10,000 ரூபா. 10ல் வந்து பார்த்திங்கன்னா மொதல் மாதம் வந்து ஒரு 70,000 ரூபா சீட்டு போகுதுன்னா 3,000 ரூபா மாதம் வந்து அந்த மொதல் மாதம் தள்ளுபடியாக இருக்கும். நம்ம கட்ட வேண்டிய தொகையில் 10,000 ரூபாயில் அந்த 3,000 ரூபாய் மைனஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா 7,000 ரூபா கட்ட வேண்டியாக இருக்கும். 2வது மாதம் முழுக்க ஏஜென்ட் அவர் எடுத்துக்கிறதுனால அவருக்கு வந்து முழுசாக 10,000 ரூபா கட்டுவாங்க. ஸோ இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏஜென்ட்டுக்கு பெனிஃபிட் அப்படின்னா ஒரு 1 lakh rupees வந்து மொதல் மாதமோ 2வது மாதமோ ஃபுல் அமௌண்ட் வாங்கிக்குவார். ஸோ இதே வந்து ஒரு மெம்பராக இருந்தால் அவர் கடைசி மாதம் தான் வாங்க முடியும். ஆனால் ஏஜென்ட்டாக இருக்கிறவருக்கு மொதல் மந்த்தோ 2வது மந்த்தோ அந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு அவர் வந்து இது பண்ணிக்குவார், அவருக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுக்குவார். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு இதுதான் பெனிஃபிட்டுங்க. அதாவது அவருக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து ஒரு ஃபஸ்ட் மந்த் ஆர் செகண்ட் மந்தில் வந்து அவருக்கு வேண்டிய கடைசி மந்த்து நம்ம மெம்பர் எடுக்கிற அமௌண்ட் அவருக்கு கிடச்சிரும். இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்துக்குமே பெனிஃபிட்டுங்க தான். மெம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு டென்ஷன் இதெல்லாம் எது கிடையாதுங்க. அதை கலெக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் அதெல்லாம் எது கிடையாது, யார் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. அது எல்லாமே ஏஜென்ட் பேர் பண்ணிக்குவார். இப்போ ஏஜென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு செலவு இருக்குது, ஒரு பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா அவர் மொதல் மந்த்தே வந்து அந்த அமௌண்ட்டு கிடைச்சதுனால அவரோட பிஸ்னஸ்க்கும் சிறப்பாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சீட்டுங்க, அதாவது கமிஷன் ஏல சீட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபினான்ஸில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கிங்கில் சீட்டாக வந்து இப்படி தான் நடத்துவாங்க. இது எப்படின்னா மாதம் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி வெளியே வரும். இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா சீட்டு தொகை இருக்கும், மாதாந்திர தொகை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஏலத்தொகை. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து சீட்டு வந்து ரொம்ப தள்ளி போக மாட்டேங்குது, எப்பயுமே வந்து கம்மியாகவே போகுது அப்படின்வாங்க. அதனால் வந்து மாதம் ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஒரு வட்டியில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கமிஷன் வச்சுருவாங்க. இது எல்லாம் சேர்த்து தான் ஆரம்ப ஏலத்தொகையாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஏலம் போகும், அதுக்கப்புறம் தள்ளுபடி வரும். அந்த தள்ளுபடியை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம காசு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து கமிஷன் ஏல சீட்டில் இந்த மாதிரி டேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 1 lakh rupee எக்ஸாம்பிளே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ 1 லட்ச ரூபா சீட்டு அப்படின்னா மாதம் கட்ட வேண்டியது 10,000 ரூபா, குறைந்தபட்ச ஏலத்தொகை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் மந்த் எடுக்கிறவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட், இதில் வந்து நீங்கள் ரிவர்ஸில் செட் பண்ணணும். லாஸ்ட் மந்த் கட்டுறவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டும், 9வது மாதத்துக்கு வந்து அதாவது 1% கிடையாதுங்க, ஒரு ரூபா வட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா 12% வட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபா. அந்த 1000 ரூபா 9ஆம் மாதத்துலையும், 8வது மாதம் 2000 ரூபாயும், 7வது மாதத்தில் 3000 ரூபாயும், 6வது மாதத்தில் 4000 ரூபாயும், 5வது மாதத்தில் 5000 ரூபாயும், 4வது மாதத்தில் 6000 ரூபாயும், 3வது மாதத்தில் 7000 ரூபாயும், 2வது மாதத்தில் 8000 ரூபாயும், மொதல் மாதம் 9000 ரூபாயும் குறைந்தபட்ச ஏலத்தொகையை ஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏஜென்ட் கமிஷனுங்கிறது வந்து 3000 ரூபா. அது டிஃபால்ட்டாக எல்லா மாதமும் வச்சுருவாங்க. கடைசி 10வது மாதமும் வந்து 3000 ரூபா கமிஷன் வச்சுருவாங்க. இது எல்லாமே சேர்த்து ஆரம்ப ஏலத்தொகை, அதாவது ஃபைனான்ஸு பிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதுதான் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் அமௌண்ட்டாக வைப்பாங்க. 12,000 அந்த மாதிரி செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏலம் விடுவாங்க. சப்போஸ் இன்றைக்கி மொதல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க. ஏலத்தொகை வந்து 2 லட்ச ரூபா ஏலத்தொகை வந்து ஒரு 20,000 ரூபா வந்து போயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 12,000 ரூபா ஏலம் வந்து ஒரு 8,000 ரூபா சேர்த்துனா நமக்கு 20,000 ரூபா கிடைக்குது. இந்த 20,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிவிட்டு 80,000 ரூபாய் வந்து சீட்டு எடுத்தவருக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெம்பருக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து 20,000 ரூபா. அந்த 20,000 ரூபாயை 10 பேர்த்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா 2,000 ரூபா கிடைக்கும். ஸோ இப்போ 2,000 ரூபாயை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தள்ளுபடியாக அவங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய இந்த 10,000 ரூபாயில் வந்து இந்த 2,000 ரூபாயை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம 8,000 ரூபா சீட்டு கட்டுவோம். ஸோ இப்படி தான் வந்து கமிஷன் ஏல சீட்டு நடக்குது ஒவ்வொரு மாதமும். இதே கடைசி மாதம் பார்த்தீங்கன்னாலுமே கமிஷன் வந்து 3,000 ரூபா வச்சுருப்பாங்க. அது போகத்தான் வந்து 9,700 ரூபா வந்து நம்ம வந்து 9,700 ரூபா தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கலெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து டோட்டலாக வந்து 97,000 ரூபா வந்து சீட்டு எடுத்தவருக்கு போகும்.
ஸோ இப்போ இந்த சீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு ஏஜென்ட்டுக்கு கமிஷன் வந்து 30,000 ரூபா போயிருக்கு. ஸோ ஏஜென்ட்டுக்கு இப்போ 30,000 ரூபா வர்றதுனால மாதம் அவருக்கு ஒரு ரெகுலர் இன்கமாக மாறிடுது. இந்த ஒரு சீட்டு நடத்துறதுனால அவருக்கு ஒரு 3,000 ரூபா மாதம் கிடைக்குது. இதே வந்து அவர் நல்லா பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா மெம்பர்ஸ் வச்சு நிறைய குரூப் நடத்தினார் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரெகுலர் இன்கமாக வந்திருக்கும். நம்ம கூட இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி ரெகுலராக நடத்துகிறப்ப அவருக்கே ஒரு நல்ல ஒரு ரெகுலர் மந்த்லி இன்கமாக மாறிடுது. இப்போ இந்த சீட்டில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா மாதம் எடுக்கிறவர் டோட்டலாக வந்து 89,000 ரூபா பே பண்ணியிருப்பார். அதே லாஸ்ட் மந்த் எடுக்கிறவருக்கு 97,000 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பருக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த சீட்டில் வந்து ஒரு கன்க்ளூஷன் பாருங்கள். ஸோ இப்போ 7 சீட்டு அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டில் சிம்பிளாக 2 டைப்பாக பிடிச்சிடலாம். வித்தவுட் கமிஷன் ஒன்று, கமிஷன் ஒன்று. வித்தவுட் கமிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து ஏஜென்ட் இருக்க மாட்டார், அவருக்கு கமிஷன் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதாவது சீட்டை நடத்தணும், அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து யாரும் எந்த ப்ராஃபிட்டும் இல்லாமல் செஞ்சு அதை ரன் பண்ணி நம்மளுக்குள்ளே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிக்கிறது வித்தவுட் கமிஷனில் வரும். கமிஷன் வந்து ப்ராப்பரான ஏஜென்ட் இருந்தார் அப்படின்னா அவர் எல்லாமே பார்த்துக்குவார், ஒர்க் எல்லாமே நடக்கும். நம்ம வந்து நம்ம பிஸ்னஸோ நம்ம தொழிலோ இல்லை நம்ம வேலைக்கு போகிறத நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதாவது நம்ம ஒரு சீட்டு போடணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு சீட்டு நடத்தணும் அப்படின்னாலும் சரி, எந்த மாதிரி சீட்டை செலக்ட் பண்ணணும், அதை எதில் போட்டால் என்னென்ன பெனிஃபிட் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் சீட்டு போடணும். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதில் நிறைய வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போடுறோம். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.